Hi friends, welcome to MK vlog. So இந்த வீடியோல Choco vanilla cupcake ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So இப்போ ingredients பார்ப்போம். So 1 cup of Maida எடுத்துக்கணும். So same cupல வந்து பாத்தீங்கன்னா 3/4 sugar எடுத்துக்கோங்க. So 100 grams of butter, required quantity of milk, ஒரு egg, baking powder and vanilla extract. So இதான் தேவையான ingredients. So first வந்து என்ன பண்ணனும்னா நம்ம வந்து sugar வந்து blend பண்ணி powder ஆக்கிக்கலாம். So sugar இப்ப powder பண்ணியாச்சு. So next வந்து பட்டரை வந்து மிக்ஸர்ல எடுத்துட்டு பட்டரை நல்லா grind பண்ணிட்டு அதுல powder sugar ஆட் பண்ணிக்கலாம். So இதையும் நல்லா grind பண்ணிக்கலாம் மிக்ஸர்ல. So அதுக்கு அப்புறம் egg ஆட் பண்ணிக்கலாம். So நாங்க ஒரு egg எடுத்துறோம். சப்போஸ் egg smell பிடிக்கிறவங்க வந்து ரெண்டு egg கூட யூஸ் பண்ணிக்கலாம். So next வந்து பாத்தீங்கன்னா மைதாவோட வந்து 1 tablespoon of baking powder ஆட் பண்ணிக்கணும். So இந்த பேக்கிங் பவுடரும் மைதாவும் வந்து நல்லா mix ஆகணும். So 1 pinch of salt ஆட் பண்ணியாச்சு. So இது வந்து நல்லா சீவ்ல வந்து mix பண்ணிக்கலாம். So இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மைதாவும் salt and பேக்கிங் பவுடர் வந்து நல்லா mix ஆயிரும். நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். So நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த கேக் புடிங்க வந்து ஒரு வெசல்ல எடுத்துட்டு so அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மைதா பவுடர் மிக்ஸை வந்து ஆட் பண்ணலாம். So எல்லா பவுடரையும் வந்து இமிடியேட்டா ஆட் பண்ண கூடாது. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கட்டி ஃபார்ம் ஆயிரும். ப்ராப்பரா வந்து உங்களுக்கு புட்டிங் ரெடி ஆகாது. So அதனால 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நீங்க clockwise direction நல்லா mix பண்ணிக்கணும். So எல்லா மாவையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனலா கேக்கோட புட்டிங் வந்து இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். So இத பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு, சாலிடா இருக்கு. So இது வெனிலா கப் கேக்னால நான் 2 tablespoons of vanilla extract ஆட் பண்ணிருக்கேன். So இந்த புட்டிங் வந்து கொஞ்சம் சாலிடா இருக்குறது வந்து கொஞ்சம் செமி லிக்விடா வரணும். So அதனால நம்ம milk ஆட் பண்ணிக்கிறோம். So milk வந்து நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 tablespoons of milk ஆட் பண்ணிட்டு so அதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருந்ததனால அதுக்கு அப்புறம் milk ஆட் பண்ணல. So choco chip வந்து it's not mandatory. So choco chip போடிங்க அப்படினா உங்க கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். So choco chip ஆட் பண்ணி நல்லா mix பண்ணியாச்சு. புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. So Amazonல வந்து நான் கப் கேக் கவர்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தேன். So இந்த கப் கேக் கவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடியான புட்டிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். So கிட்டத்தட்ட 1.5 tablespoons of கேக் புட்டிங்கே கரெக்ட்டா இருக்கும் ஒரு பேப்பர் கப்ல. So புட்டிங்கை வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் choco chip நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். So இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப லுக் நல்லா இருக்கும். So நெக்ஸ்ட் ஓவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தோம். So 180 degree Celsius பேக்கிங் மோட் and 20 minutes டைமர் வச்சுக்கணும். So ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ ஹீட் ஆயிருந்துச்சு. So அதனால இந்த டெம்பரேச்சர்லாம் செட்டிங்லாம் பண்ணிட்டு நம்ம கப் கேக்கை வந்து உள்ள வச்சாச்சு பேக்கிங்க்கு. So பேக் ஆகி முடிச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ நீட்டா பேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. So கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. So இந்த கேக் வந்து ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்க்கு ரொம்ப இந்த கேக் பிடிக்கும். So கேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கப் கேக் ரொம்ப சாஃப்ட்டா வந்திருந்துச்சு. இப்போ பாருங்க நான் பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்குன்னு சொல்லிட்டு. So இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் MK vlog சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for your continuous support friends.